ராம்ஜி கிராக்கர்ஸ் ஃபண்டு கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த மாதத்தோட பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டு ஸ்கீமுமே கம்ப்ளீட் ஆகுது. ஆகஸ்ட் மாதத்தோட 10 மாதம், 11 மாதம், 7 மாதம், 6 மாதம், 3 மாதம் அப்படின்னு எல்லா ஸ்கீமுமே இந்த மந்தோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே கடைசி மாதம் டியூ எல்லாருமே இந்த 10ஆம் தேதிக்குள்ளே கட்டியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஜி கிராக்கர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ராம்ஜி கிராக்கர்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருப்போம். இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி புக் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். யாருக்கெல்லாம் ஃப்ரீ டெலிவரி, யாருக்கெல்லாம் போனஸ் பாயிண்ட்டு, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும். இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மென்ஷன் ஆகலை. பட் உங்களுக்கு வர மெசேஜ் எல்லாத்துலேயுமே யூசர் நேம், அதாவது நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு, வெப்சைட் லிங்க் எல்லாமே தான் கொடுத்துருப்போம். இதில் வந்து நீங்கள் பட்டாசு எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்க் இல்லையா, இந்த வெப்சைட் லிங்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ராம்ஜி கிராக்கர்ஸ் ஃபண்டு வெப்சைட்டோட லாகின் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்போம். அதில் இருக்கிற யூசர் நேமை இங்கே கொடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது அப்படியே சேவ் ஆகிருக்கனால அப்படியே என்ட்ரு ஆகிடுச்சு, ப்ளஸ் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்கு வந்து உள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் எத்தனை மாதம் எந்த ஃபண்டில் இருக்கீங்க, எவ்வளோ ஸ்கீமில் இருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் வந்து 11 மாதம் ஃபண்டு ஸ்கீமில் இருக்கார், 1000 ரூபா சிட்டில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க விச் மீன்ஸ் 10 மாதம் அவங்க பே பண்ணுவாங்க 1000 ரூபாயா. அவங்க கரெக்டாக பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 11 மாதத்துக்கான டியூ நம்மளே நம்ம ராம்ஜி ட்ரேடர்ஸ்லேருந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக பே பண்ணதுனால இவங்களுக்கு வந்து 11,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாலெட்டில் காட்டுது. இது எல்லாமே நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எந்த மாதம் நீங்கள் எந்தெந்த மாதம் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பட்டாசு எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா மேலே வந்துக்கோங்க. மேலே வந்தீங்கன்னா இதில் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மாதிரி உங்களோட பேர் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த யூஸரோட பேர் அனுஷா, அதனால் அவங்க பேர் ஷோ ஆகுது. இது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேரில் ஃபண்டு புக் பண்ணீங்களோ அந்த நேமில் வந்து இங்கே ஷோ ஆகும். இது பக்கத்தில் இருக்கிற ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்துட்டு புக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த புக்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியோட ஃபோட்டோவோட அப்டேட் பண்ணியிருப்போம். கேட்டகரி பார்த்தீங்கன்னா பாம்ஸ் அண்ட் புல்லட்ஸு, அதில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டோட ஃபோட்டோ வித் ப்ரைஸு, அப்புறம் பேப்பர் பாம்பு, அப்புறம் வந்து கிரவுண்ட் சக்கர், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். நீங்கள் கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் நமக்கு 168 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தோட ஃபோட்டோஸு வித்து ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஃபோட்டோஸ் இருக்காது. அதையுமே நாங்கள் இன்றைக்கி அப்டேட் பண்ணி விட்டுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க் வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 6 days வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த மாதிரி ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆரஞ்சு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், பர்பிளு, பிங்க்கு, லெமனு, இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குமே நிறைய நியூ வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். கடாயுதம், சைரன் கன்னு, கோல்டன் டக்கு, ஃபயர் எக்கு, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன குவான்டிட்டியில் வேணும், எத்தனை வேணும் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 11 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இப்போ கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதில் நீங்கள் வந்து நம்பராக என்ட்ரு பண்ணி இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் விசிபிள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதிலோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, ஷார்ட்டு தேவைப்படுனா ஷார்ட்டு, அது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இது வந்து இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நான் 17 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஐட்டம், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஷோ ஆகிட்டே தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கேன். 16,018 ரூபா வந்து வேல்யூ வருது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கான வாலெட் அமௌண்ட், அதாவது நீங்கள் ஃபண்டு கட்டுறீங்க ப்ளஸ் போனஸ் அமௌண்ட்டோட சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வாலெட்டில் இருக்குது அப்படின்னு இந்த ரைட் சைடில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி படம். இந்த படத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாலெட் அமௌண்ட் வந்து ஷோ ஆயிரும் டீட்டெயில்டாக. இப்போ இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் 11 மாதம் ஸ்கீம் 10 மாதம் ஸ்கீமில் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் வந்து
டியூ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸோடு சேர்ந்து இந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். இவங்க கரெக்டாக பே பண்ணதுனால அவங்க பே பண்ண அமௌண்ட் 10,000 ப்ளஸ் நம்ம போனஸ் ஒரு 1,000 சேர்த்து 11,000 ஷோ ஆகுது. இன்கேஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் லேட்டாக பே பண்ணதுனாலோ இல்லை டிலேவாக பே 1 மாதம் விட்டு இல்லை 2 மாதம் விட்டு பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் மட்டும் வராது, ஃப்ரீ டெலிவரி மட்டும் வராது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த போனஸ் அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக தான் ஷோ ஆகும், அதில் எந்த குழப்படியுமே வராது. ஸோ நீங்கள் கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கான போனஸ் அமௌண்ட் வித்து நீங்கள் கட்டின அமௌண்ட் எல்லாமே இங்கே வந்து விசிபிள் ஆகிடும். ஸோ இது பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 11,000 ரூபா தான். ஆனால் இவங்க ஆர்டர் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,018 ரூபா, விச் மீன்ஸ் ஒரு 5,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வருது. 5,018 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இப்போ 11,000 ரூபா இருக்குது, அவங்க 10,500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ண முடியாது. ஆனால் அவங்க எக்ஸஸாக இவங்க 11,000 தான் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. இன்கேஸ் 30,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ நாள் அலோவ் பண்ணணும், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து நம்மளோட ஃபண்ட் நம்பருக்கு நீங்கள் எப்பயுமே பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வாலெட் அமௌண்ட் ஷோ ஆகும். இன்கேஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் எல்லாமே முடிச்சிட்டிங்க, ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வியூ கார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் கடைசியாக நீங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணிக்கிங்களோ எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே ஷோ ஆகும். நான் ஆர்டர் பண்ண 17 ஐட்டம்ஸுமே இங்கே ஷோ ஆகும் 1 by 1. இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அது வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து மிஸ்டேக்காக ஆர்டர் பண்ணிட்டீங்க, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, அது இன்ட்டு மார்க்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். 7 ஷாட் அதே மாதிரி ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இல்லை ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இன்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வேறு எந்த ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ, இந்த மாதிரி 5x10 அப்படின்னு ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆகி திரும்ப வியூ கார்டு கொடுக்குறப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இந்த 5x10 இருந்துச்சு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் ஆயிடுச்சு இது. ஸோ இப்போ இந்த ஐட்டத்தோட டோட்டல் வேல்யூவும் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வியூ கார்டு கொடுத்துக்கோங்க. அகெயின் இந்த வியூ கார்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்டில் ஜாயின் பண்ணுறப்போ உங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் கேட்டிருப்போம். அந்த அட்ரஸ் நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே என்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் வேணும்னா அந்த அட்ரஸை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபண்டு புக் பண்ணப்போ கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க, இப்போ நீங்கள் சென்னைக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டீங்க, அந்த அட்ரஸில் எனக்கு டெலிவரி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் பாசிபிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆடு அப்படின்னு டெலிவரி அட்ரஸ் வந்து ப்ளஸ் ஆடுன்னு கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் உங்கள் நேமு, மொபைல் நம்பரு, எந்த அட்ரஸில் இப்போ டெலிவரி வேணும். இப்போ நீங்கள் சென்னை அட்ரஸில் இருக்கீங்கன்னா சென்னையில் டோர் நம்பரு, அந்த ஏரியா எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நியர்பை ஷெட்டுக்கு எது இருக்கோ அதுக்கு வந்து நம்ம பார்சல் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் ஓல்டு நம்ம அந்த ப்ரீவியஸாக கொடுத்ததே போதும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் கிளிக் பண்ணுறேன், ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் மை புக்கிங்ஸ்குள்ளே இந்த மாதிரி உங்கள் ஆர்டர் பண்ண லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். இதில் அந்த யூஸரோட மொபைல் நம்பரு எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகுது இல்லையா, இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 17,830 ரூபா. ஆனால் அவங்களுக்கு வாலெட் அமௌண்ட் காட்டுச்சு பார்த்தீங்களா, அது வந்து 11,000 ரூபா. ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க, ஆர்டர் ப்ளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இல்லை ஆர்டர் பண்ணியாச்சு அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் ஏதோ ஒன்று போட்டிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பேக்கெண்ட்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிங்க, இது ஓகேவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கன்ஃபார்ம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நெகோஷியேட் ஆகிடும். அவ்வளோதான். மீதி வந்து இப்போ 11,000 ரூபா கழிஞ்சது போக 6,830 ரூபா இந்த யூசர் பே பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே சிட்டு ஃபண்ட் அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க இல்லையா, அந்த நம்பருக்கே நீங்கள் அமௌண்ட்டை மீதி எக்ஸஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து டிஸ்பேச் ஸ்டார்ட் பண்ணுறோம். எதனால் கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மந்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஆர்டர் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஸ்டார்ட் ஆகிற பட்சத்தில் பாதி ஐட்டம்ஸ், ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம ஃபண்டு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க கேட்ட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் கொடுக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் ஏர்லியராக பேக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டெலிவரியுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கும். ப்ளஸ் என்னென்னா நம்ம கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நிறைய பார்சல் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் பார்சல் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கோ இல்லை டேமேஜ் ஆகிறதுக்கோ சான்சஸ் அதிகம். இன்னும் நம்ம ரெய்னி சீசனும் கடைசியில் ஆரம்பிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஏர்லியராக டிஸ்பேச் பண்ணுறதுனால உங்களுக்கும் சேஃபு, நம்ம சைடில் இருந்தும் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியும். அதுதான் ஒரே நோக்கம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போயே நம்ம டிஸ்பேச் பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து பார்சல் வாங்கி வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரியுமே வேண்டாம். 100% எதுவுமே ஆகாது. இது எல்லாமே
மேலே ஒரு காட்டன் பாக்ஸ் போட்டு உள்ளேயும் அது அந்தந்த ப்ராடக்ட்ஸ் தனித்தனி காட்டன் பாக்ஸில் போட்டு தான் பேக் பண்ணியிருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் பயப்படுற மாதிரி பதத்து போகிறக்கோ இல்லை ப்ராடக்ட் வந்து வெடிச்சிருமோ அந்த எந்த பயமே தேவையில்லை. இது வந்து எண்டு ப்ராடக்ட், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப தான் ஏதாவது நம்ம தூக்கி போட்டாலோ செஞ்சாலோ ஏதாவது இது நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எண்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஃபயர் பண்ணாமல் அது வந்து வெடிக்கவே வெடிக்காது. ஸோ அந்த பயமே உங்களுக்கு வேண்டியதில்லை. பக்கா சேஃபாக நம்ம வந்து எவ்வளோ தூரம் சேஃப்டியாக இது பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணி அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் வாங்கி நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதுமானது. நீங்கள் வெரிஃபை பண்ணனா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்ப அகைன் காட்டன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த தீபாவளிக்கு எடுக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்து வெடிக்கலாம். எந்த ஒரு பயமே தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து டிஸ்பேச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லார் காப்பி வந்துடும். எல்லார் காப்பியை வந்து உங்களுக்கு பர்சனலாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். நீங்கள் அதை வச்சு ட்ராக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிவரி எடுக்கிறப்ப அந்த எல்லார் காப்பியை ஷோ பண்ணி டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு வந்து நம்ம ஃபண்டு நம்பருக்கே கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அதை நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்துறோம். நன்றி.